வேற என்ன? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் 40 நாட்களாக தீவிர போரில் ஈடுபட்டு வந்தன. ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வந்தது. வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கியதாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதாலும் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் ஈரானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தது. அமெரிக்கா பேச்சை கேட்டு ஈரான் டீலுக்கு வர வேண்டும், இல்லையென்றால் அந்த நாட்டை நரகத்தில் தள்ளுவோம், ஈரான் நாகரிகத்தையே அழித்து விடுவோம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையை அதிபர் டிரம்ப் விடுத்தார். ஈரானுக்கு அவகாசம் கொடுத்து கெடு விதித்தார். இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 5:30 மணிக்கு கெடு முடியிருந்தது. அமெரிக்காவின் கெடுவை ஏற்க மறுத்த ஈரான், எங்கள் மேல் கை வைத்தால் மொத்த வளைகுடாவையும் கொளுத்துவோம் என்று மிரட்டியது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் தொற்றியது. உலகமே கெடு முடியும் நேரத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. நள்ளிரவு வரை ஈரான் இறங்கி வரவில்லை. இதனால் உலகமே பீதியில் உறைந்தது. திடீர் திருப்பமாக கெடு முடிவதற்கு ஓரிரு மணி நேரம் முன்பு போர் நிறுத்தம் வந்தது. பாகிஸ்தான் நடத்திய மத்தியஸ்தம் அடிப்படையில் அமெரிக்காவும் ஈரானும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டன. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி அசிம் முனீர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வந்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை முழு அளவில் உடனடியாக திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருப்பதால் அந்த நாட்டின் மீது நடத்த இருந்த கொடிய தாக்குதலை 2 வார காலத்துக்கு நிறுத்தி வைக்கிறோம். பாகிஸ்தான் மூலம் ஈரான் பரிந்துரைத்த 10 அம்ச முன்மொழிவை ஏற்று போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுகிறது. இருபக்கமும் இனி சண்டை இருக்காது. ஈரானில் ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டோம். இலக்கை தாண்டியும் அந்த நாட்டை தகர்த்து விட்டோம். இனி அங்கு செய்ய ஒன்றுமில்லை. அமெரிக்கா வலியுறுத்திய முக்கிய அம்சங்களை ஈரான் ஒப்புக்கொண்டது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. 2 வாரத்தில் மற்ற அனைத்து விஷயங்களும் பேசி முடிவெடுக்கப்படும். நீண்டகால ஈரான் பிரச்சினைக்கு நான் முடிவு கட்டியிருப்பது எனக்கு கிடைத்த பெரிய கௌரவம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அதேபோல் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில், பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்கிறோம். 10 அம்ச போர் நிறுத்த முன்மொழிவு அடிப்படையில் சண்டையை நிறுத்த முன் வந்திருக்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் பதிலடி கொடுப்பதை ஈரானும் நிறுத்தும். எங்கள் ராணுவத்தின் பாதுகாப்புடன் ஹார்முஸ் ஜலசந்தி திறப்போம் என்று கூறியுள்ளார். ஏப்ரல் 10 முதல் அமெரிக்கா ஈரான் இடையே இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதில் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.